ஜம்மு காஷ்மீரில் பெரும் வெள்ளம். அந்த பெரும் வெள்ளத்தில் நிலச்சரிவில் சிக்கி 41 பேர் இறந்திருக்கிறாங்க. அது பற்றி ஒரு செய்தி தொகுப்பை நம்ம கடையர் செய்தி பிரிவில் பார்க்க போகிறோம். இந்த ஜம்மு காஷ்மீரில் ஒரே நாளில் 38 சென்டிமீட்டர் மழை பெய்திருக்குது. 38 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்திருக்குது. முக்கிய நதிகள், அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய முக்கிய நதிகளெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. வைஷ்ணவா தேவி கோயிலுக்கு அங்கே அந்த கோயிலை பார்க்க சென்ற பக்தர்களில் ஒரு 41 பேர் நிலச்சரிவில் சிக்கி பலியாகின்ற சோகத்தை அந்த பகுதியில் பெரும் சோகமாக ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த ஜம்மு காஷ்மீரில் தோடா மாவட்டத்தில் மாத்திரம் நேற்றைக்கு முந்தா நாள் அந்த கனமழை கொட்டி இருக்கின்ற பொழுது இந்த ரியாசி, இந்த ஆனந்த்நாக்கு, கதுவா அந்த உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த பெரும் மழையால் முக்கிய நகரங்கள் வெள்ளக்காடாக மாறி இருந்திருக்குது. இந்த ஜம்முவில் மட்டும் ஒரே நாளில் 38 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது நமக்கு செய்தியாக நம்ம அங்கே இருக்கிற நம்ம கடையருடைய செய்தி பிரிவாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க. இந்த கனமழையால் தாழ்வான பகுதிகளிலும் வீடுகளிலும் மழைநீர் சூழ்ந்தது. இதனால் யூனியன் பிரதேசம் முழுவதும் மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்குன்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க. மரங்கள் முறிந்து கிடக்கிறது. இந்த கனமழை வெள்ளத்தால் சாலைகள் முற்றிலும், அதற்கடுத்து பார்த்திங்கன்னா அது முக்கிய பாலங்கள்லாம் அந்த வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டிருக்குது. இதனால் பெரும்பாலான பகுதியில் தீவுகளாகவே மாறி இருக்கின்ற ஒரு காட்சியை தீவுகளாகவே இருக்குதுன்னு நமக்கு செய்தியாளர்களுக்கு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் மின் கம்பங்கள் முறிந்து விழுந்து கிடக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய மாநில பேரிடர் மீட்பு குழுவினர் மற்றும் பாதுகாப்பு படை வீரர்கள் மற்றும் போலீஸார் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார் ஒரு செய்தியும் நமக்கு வருகிறது. இந்த 2 நாட்களாக இடைவிடாமல் கொட்டி தீர்த்திருக்கக்கூடிய இந்த மழையால் இந்த ஜம்மு காஷ்மீர் இந்த முக்கிய நீர்நிலை பகுதியெல்லாம் நிரம்பி வழிகிறதாக நமக்கு செய்திகள் சொல்லுகிறாங்க. இந்த சீலம், செனாம், தாவி, பசந்தர் போன்ற நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறதாகவும் நமக்கு செய்திகள் சொல்கிறாங்க. கரையோர மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டு வருகிறார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு வருகிறது. இந்த சீல நதியிலிருந்து வெளியேறிய தண்ணீர் இந்த ஆனந்த்நாக்கு, ஸ்ரீநகர் பகுதிக்குள்ள குடியிருப்பு பகுதியில் புகுந்து அங்கு உள்ளவர்களுடைய வீடுகளை வெளியேற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதாக ஒரு செய்தி வருகிறது. வெள்ளத்தில் சிக்கியவர்கள் இந்த ரப்பர் படகு மூலமாக மீட்டு வருகிறார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு வருது. இந்த வீடுகளில் மேல் தளங்களில் சிக்கியோருக்கு தேவையான உணவு உள்ளிட்டவற்றை வழங்கக்கூடிய அந்தந்த மாவட்ட நிர்வாகம் ஈடுபட்டு வருவதாகவும் சொல்லுறாங்க. இந்த கத்ராவிலிருந்து வைஷ்ணவா தேவி கோவிலுக்கு செல்லும் வழியில் அர்த்தகுவாரியில் கனமழை பெஞ்சது இடத்துல அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டிருக்குது. அந்த நிலச்சரிவு, அந்த கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் இந்த நிலச்சரிவில் சிக்கியிருக்கிறார்கள். இடிபாடுகளில் சிக்கியவர்கள் அந்த இடிபாடுகளில் சிக்கியவர்கள் இரவு பகலாக தொடர்ந்து அந்த மீட்பு பணிகளை செஞ்சு வர்றாக செய்தி வருது. இந்த நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த 41 உடல்கள் நேற்று மீட்கப்பட்டிருக்கிறதாக செய்தி நமக்கு வருகிறது. காயமடைந்தவர்களை 30க்கும் மேற்பட்டவர் பல்வேறு மருத்துவமனைகளை சேர்த்து அவங்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் நமக்கு செய்திகள் சொல்கிறாங்க. இந்த இடிபாடுகள் ஏராளமான சிக்கியதால் உயிரிழப்புகள் இன்னும் கூட அந்த இடிபாடுகள் ஏராளமான சிக்கியதால் உயிரிழப்புகள் கூட அதிகரிக்கும் என கூட அஞ்சப்படுகிறது என்ற ஒரு செய்தின்னு சொல்கிறாங்க. இந்த டவர்கள் சேதம், அப்புறம் கனமழையால் ஜம்மு காஷ்மீர் முழுவதும் ஏராளமான கட்டடங்கள், மொபைல் ஃபோன்கள் டவர்கள் சேதமடைந்திருக்கிறதாக கூட செய்தி சொல்கிறாங்க. இதனால் பெரும்பாலான பகுதிகளில் தொலைத்தொடர்பு சேவை துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மின்கம்பங்கள் முறிந்ததால் மின் இணைப்பும் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்குது. தாழ்வான பகுதியில் இருந்து 10,000க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்கிறாங்க. இந்த கிஸ்தவார் மாவட்டத்தில் தொலைதூர மார்க்கி பகுதியில் ஏற்பட்ட அந்த திடீர் வெள்ளத்தில் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் மற்றும் முக்கிய பாலங்கள் அடித்து செல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இந்த வெள்ளத்தில் சிக்குவர்களை மீட்கும் பணி போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், மழை குறைந்ததை அடுத்து ஜம்முவில் இருந்து நேற்று இயக்கப்பட்ட 6 ரயில்கள் மண் அரிப்பு மற்றும் வெள்ளம் காரணமாக நடுவழியிலே நிறுத்தியிருக்காங்க ரயிலெலாம்.
இதையடுத்து ஜம்மு மற்றும் கத்ரா ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து செல்லும் 58 ரயில்கள் வந்து ரத்து செய்யப்பட்டிருக்குது. அதே நேரத்தில் வந்து மழை வெள்ளம் காரணமாக 60க்கும் மேற்பட்ட ரயில்கள் குறுகிய தூரம் மட்டுமே இயக்கப்படுவதாகவும் செய்திகள் நமக்கு வருகிறது. இந்த நிலச்சரிவின் காரணமாக ஜம்மு, ஸ்ரீநகர், கிஸ்துவார், தோடா தேசிய நெடுஞ்சாலை வந்து போக்குவரத்து அடியோடு நிறுத்தியிருக்கிறாங்கன்ற ஒரு செய்தியும் சொல்கிறாங்க. இந்த மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு காரணமாக இதுவரை 41 பேர் உயிரிழந்ததாகவும் ஜம்மு காஷ்மீர் அரசு வந்து தெரிவித்திருக்கிறது. மேலும் சில நாட்களுக்கு கனமழை நீடிக்கும் என்பதனால் மக்கள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையும் இருக்குமாறு அந்தந்த மாவட்ட நிர்வாகம் வந்து எச்சரிக்கை சொல்லியிருக்கிறது. அதே நேரத்தில் வெள்ள பாதிப்பு குறித்து முதல்வர் ஓமர் அப்துல்லாவை தொடர்பு கொண்டு பேசிய போது பிரதமர் நரேந்திர மோடி ஜம்மு காஷ்மீருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என உறுதி கொடுத்திருக்கிறாரு. அதனால் மழை மற்றும் நிலச்சரிவில் வந்து உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி மற்றும் அரசியல் மற்றும் அரசு துறை இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கவங்கெல்லாம் இரங்கல் தெரிவித்து வருகிறார் என்ற ஒரு செய்தியும் நமக்கு வருகிறது.